கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விசில் அடித்து ஒவ்வொரு கட்சிகளுக்கா விஜய் அழைப்பு கொடுத்திருந்தாரு. கடைசி வரைக்கும் யாருமே வரல. தாவேகா தனித்து விடப்பட்டதாகவும் பலரும் சொல்றாங்க. தாவேகா பொறுத்தவரையிலும் ஒரு மக்கள் சக்தி வாய்ந்த இயக்கம். கூட்டணி என்பது இன்றைய சூழலில் தங்களுடைய நிலைமைக்கேற்ப மாறிக்கொண்டிருக்கிற சூழல். கொள்கை கூட்டணி இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. ஆனால் கூட்டணி ஒன்று சேர்கிறாள், இது வியப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் போட்டியே 2 பேருக்கு தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேனா உங்க தலைவர் அடிக்கடி சொல்றாரு. ஆனா மு.க. ஸ்டாலின் சொல்றது என்னமோ தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. அதிமுகவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அதிமுக சொல்றாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் யாருக்கு தான் போட்டி நடக்குது? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தெளிவாக மக்களுக்கு தெரிந்த ஒன்று, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி சொல்வதும் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு நேரடியாக போட்டியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துகிற சக்தி இவர் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் இல்லை. ஏனென்று சொன்னால் 10 முறை தோல்வியை தழுவிய பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பே இல்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பல்வேறு இடங்களில் பேசும் பொழுது மற்றும் பலரும் சொல்றாங்க. அவர் ஒரு தடவை கூட அதிமுகன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. என்ன காரணம்? உங்களுடைய கூட்டணி என்பது தேசிய கட்சியோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு கூட்டணி. ஆகவேதான் என்டிஏ கூட்டணி என்று சொல்கிறார். அதிலே எந்த கூட்டணி தலைமை என்பது இன்னும் எவரால் முடிவு செய்ய முடியவில்லை. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிலை. பாஜகவுடன் கூட்டணி வச்சா என்ன அடிமையா? அமித்ஷா என்ன பாகிஸ்தான்ல இருந்தா வந்திருக்கிறதா எடப்பாடினா சொல்றாரு. அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் பதறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறாங்க திமுகவை பார்த்து. உங்க பார்வையில் அதிமுகவுடைய இந்த கூட்டணி எப்படி பாக்குறீங்க? அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு முறையாக இருக்கிறது. 2024 இவருக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து முதலமைச்சரை காப்பாற்றியவர்களே அவர்தான். அன்றைக்கு அவர் தேவையில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு அவரோடு நான் இணையப் போவதில்லை என்று வாக்குறுதியை தந்துவிட்டு இஸ்லாமிய பெருமக்களுடைய கூட்டத்திலே எஸ்டிபிஐ கூட்டத்திலே பேசுகிற போது என்றைக்கும் அவரோடு இணையப் போவதில்லை, நீங்கள் தான் எங்களுடைய சகோதரர்களாம் பேசியதற்கு பிறகு இன்று நிலை மாறி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நன்றி அவரிடத்திலே என்றைக்கும் இல்லை என்பதுதான் பல்வேறு காலகட்டத்திலே அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஒன்று, முதலே சசிகலா, சின்னம்மா சசிகலா அவர்கள், அடுத்ததாக தினகரன் டிவி, அவருக்கும் 18 சட்டமன்ற உறுப்பினர் நீக்கினார். அதற்கு பிறகு பிஜேபியோடு நான் கூட்டணி இருக்கப் போவதில்லை என்று வெளியேறினார். அதற்கு பிறகு ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கம் செய்து தானே பதவி முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு கட்சியினுடைய நான் அங்கே ராஜ்யசபா கொடுக்கிறேன் என்று சொல்லி திருமதி பிரேமலதாவும் ஏமாற்றினார். ஏமாற்று வேளையில் கெட்டிக்காரர் பழனிசாமி தமிழ்நாட்டில் தன் சுயநலத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். இல்ல, தன்னோட சுயநலத்திற்காக பழனிசாமி எதை வேண்டுமானாலும் செய்வார் அப்படின்னா இன்னும் பல தலைவர்கள் அவர் கூட இருக்கிறாங்கல்ல. இதையெல்லாம் நினைத்தால் அவங்க இன்னும் வெளியில வந்திருக்கலாம் தானே? பொதுவாக எல்லோருக்கும் களம் எப்படி இருக்கிறது என்பதை கணிக்க முடியாத சூழல். ஏதோ ஒரு இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலை அடிப்படையில் தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதே களம் 10 நாட்கள் முன்னாலே வேட்பாளர் அறிவித்திருந்தால் எவ்வளவு பேர் வெளியே வந்திருப்பார் என்பது நாடறிந்த ஒன்றாக இருக்கும். அது காலத்தின் சூழ்நிலை. இறுதி நேரத்தில் ஒரு நாட்களுக்கு முன்னாலே செய்ததன் விளைவாக பல பேர் இன்றைக்கும் அவரோடு இணைந்து இருக்கிற சூழ்நிலை தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.